மீன் குழம்பு வைக்க போகிறோம். 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு புளி. மீன் குழம்புக்கு புளி தான் அதிகமாக வேணும். நான் அதிகமாக தான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், 1 கப்பு நிறையா. வெங்காயம் 1 கப்பு, தக்காளி 1, தேங்காய் கொஞ்சம், 1/4 கப்பு எடுத்துக்கோங்க தேங்காய். மிளகா பொடி நான் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, பூண்டு 1 ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கேன். வச்சுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிங்க. ஆயில் கொஞ்சம் விட்டு நல்லா வதக்கிக்கிங்க. தேங்காவே இது கூடயே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதிலே சேர்த்துக்குங்க. மல்லித்தூள், மிளகாப்பொடி எல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்குங்க நைஸாக. புளி தண்ணி ஊற்றிக்கிங்க. இதில் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்குங்க புளியை. ஒரு 10 நிமிஷம் கழித்து அரைச்ச மசாலாவை எல்லாம் ஊற்றி வேக வச்சுருங்க. எப்பயும் மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ நீங்கள் எவ்வளோ ஊற்றிக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் வேக விடுங்க. குழம்பு வெந்துருச்சு. வெந்த பிறகு மீன் போட்டுக்கலாம். மீனை போட்டுட்டு ஸ்டவ்வை கம்மியாகவே வச்சுக்குங்க. ரொம்ப கிளறிட்டிங்கன்னா மீனை உடஞ்சிரும்.